ரமேஷ் சொல்லுங்க சுரேஷ். போன் ஆஃப்ல இருக்கு ரமேஷ். ஆன் பண்ணி பேசுங்க சுரேஷ். ஏன் போன் இல்ல ரமேஷ், அவன் போன் ஆஃப்ல இருக்கு. அப்போ அவனை ஆன் பண்ண சொல்லுங்க. அதுதான் ஆஃப்ல இருக்கே. அப்போ அவனுக்கு கால் பண்ணி ஆன் பண்ண சொல்லுங்க சுரேஷ். முட்டாள்தனமா கேள்வி மேல கேள்வி கேட்டு என்னை கொல்லாதீங்க ரமேஷ். பதிலே கேள்வியா கேட்டு என்ன சாவடிக்காதீங்க சுரேஷ். ஆண்டவா, யாரா? தலை, சின்ன தலை. தண்டம் எந்த தலைடா? தமிழ்நாட்டுல இருந்துன்னு தலை யாருன்னா கேக்குறீங்க? தெரிக்க விடலாமா? அஜித்தா. அப்புறம் சிம்பு. அந்த சின்ன பிள்ளை என்ன வம்புகள் தூடுறீங்க? அதுக்கு அடுத்தது யாருப்பா? பேர் மறந்துச்சு. ரஜினி சாருக்கு ஒருத்தன் போட்டியா வந்தானே. வர்றவங்க எல்லாமே ரஜினிக்கு போட்டே தானே வராங்க. அதுல யாரா? அவன் பேர்ல கூட ஒரு ஸ்டார் ஒன்னு இருக்குமே. மெகா ஸ்டார்? நஹி. சோழ ஸ்டார்? లేదు. துலுக்கு ஸ்டார்? వద్దు. பிரியாணி ஸ்டார்? नहीं नहीं. 5 ஸ்டார்? कभी नहीं. 4 ஸ்டார்? டாப் ஸ்டார்? டாப் ஸ்டார்? மேல வானத்துல கூட இவ்வளவு ஸ்டார் இல்லையடா. நீ சொல்ல வர்றது எந்த ஸ்டார்? இதுக்கு நடுவுல எங்கயோ தொங்கி நிறுது. தொண்டில இருந்து வர மாட்டேங்குது. ஷிட், பவர் கட் ஆகி போச்சு. எக்ஸாக்ட்லி ரைட். அவனேதான் பவர் ஸ்டார். யூ ஆர் ரைட். அப்சல்யூட்லி ரப்பர் வாயா. So, அஜித், எஸ். சிம்பு, பவர் ஸ்டார் இவங்க 3 பேர் தான் வந்தாங்க இல்ல? ஆமா, இந்த 3 பேர் தாங்க கரெக்ட் வந்தாங்க. Hey Jinda, pick up the mask man. Matanko, come on. ஆமா. யார் இது? மொட்டை. கால்ட்டுங்க Matanko. Now, சேம் ஓல்டு மொட்டை. ஏண்டா மொட்டாங்களுக்கு மாஸ்க் போட்டாலும் போடலனாலும் யாருன்னு தெரியுது, ஆனா வந்தவங்க மட்டும் யாருன்னு தெரியல. இவருக்கு மாஸ்க் போட்டாலும் போடலனாலும் ஒரே மாதிரி தான் தெரிறாருங்க. அங்கிள், அவன் வாயை அச்சு ஒடிங்க. வாய் பிரியா இருந்தா வாயில வந்தது எல்லாமே பேசுவ நீ. இல்ல. உன்ன ஐயோ! What's up, uncle? Just dump him in the storeroom. டேய், இந்த வீட்டை விட்டு உள்ள போறா. But uncle, தமிழ்நாட்டில் நம்ம கிட்ட இது வரைக்கும் ஏமாந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேர் லிஸ்ட்டும் எனக்கு வேணும். ஓகேண்ணா. சுரேஷ், எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு. பலமுறை ஃபோன் பண்ணிட்டேன், ஆஃப்ல இருக்கு. எல்லா பணத்தையும் சுருட்டிங்கன்னு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். ரமேஷ், 1000 குற்றவாளிகளை சந்தேகப்படலாம், ஒரு நிரபராதியை சந்தேகப்படலாமா? நம்ம மிஸ் பண்ண காசை நம்மள்ட்டே கொண்டாந்து கொடுத்தவன் கண்டிப்பா கூப்பிடுவான். அவன் கூப்பிடுறவெல்லாம் வெயிட் பண்ணி இருக்க முடியாது சுரேஷ். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. எப்படி? சப்போஸ் ஒருவேளை பை சான்ஸ் எல்லாம் ஒண்ணுதான், சொல்லி தொலைங்க. ஆப்போசிட் குரூப்ல மாட்டியிருந்தா நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ரமேஷ். ஒன்றும் புரியலையே. எனக்கு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா சொல்றேன். வாங்க தேடுற வேலையை பார்ப்போம். அம்மா, மாமா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குமா? எங்கயாவது வெளியூர் போயிருப்பாப்ல. நெருக்கமானவங்க, சொந்தக்காரவங்க, ஃப்ரெண்ட்ஸ், இதில் யாராவது முக்கியமானவங்க 2 பேரோட பேரை உங்களால் ரீகலெக்ட் பண்ணி சொல்ல முடியுமா சிவாஜி? ஒருத்தனை வழியில தேடலாம், வாழ்க்கைப்பெல்லாம் தேட முடியாது. வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல. கவலைப்படாதீங்க ரமேஷ். சபலங்கிற வார்த்தை உலகத்துல இருக்கிற வரைக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமையா போயிடும். போட்டோ வைக்கிறோம். ஹலோ, என் கார்ல ஒரு போட்டோ இருந்தது. என்ன விஷயம்? சின்ன மேட்டர் விஷயமா தான். என்ன மேட்ரு சொல்லுங்க.
இதெல்லாம் ஃபோனில் சொல்ல முடியாது சார். எதா இருந்தாலும் நேரில் தான் சொல்ல முடியும். நீங்கள் நேராக கிளம்பி பீச் ரோட்டுக்கு வாங்க. சரி வரேன். சார் பெங்களூர் தக்காளி மாதிரி சார். சும்மா தக 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 தகன்னு மின்னும். நீ விரலை வச்சு நசுக்குனா போதும். ஓ அப்படியா? நாங்களும் நசுக்குவோம்ல. எதை? போலீஸ்காரன் எதடா நசுக்குவான்? ரமேஷ், சொல்லுங்க சுரேஷ். எலுமிச்சம்பழத்தை நசுக்குனா கூட பரவாயில்ல. புழிஞ்சு ஜூஸ் போட்டானுங்களே சுரேஷ். இவனுக்கு ரிங்கு போதுண்ணா, நெக்ஸ்ட் இவனுக்கு போதுண்ணா. நெக்ஸ்ட் இவன் தஞ்சாவூர் சரவணண்ணா, தஞ்சாவூர் தான் தலையை கொடுத்துட்டான். இவன் ஈரோட்டில் ஈமு கோழி வளர்த்தவன கோழியை சமைச்சு சாப்பிடலாம், ஆனா கோழி உழைச்சி சாப்பிடலாமா? இப்போ ரோட்ல பைத்தியமா தெரியுறானா. இவன் சொரண்ட லாட்டில் ஏமாந்தவன இவனும் போய் சேர்ந்துட்டான். இவன் பொண்டாடி தான் இருக்குண்ணே. இவன் நம்ம காந்த படுக்கையில படுத்தவன படுத்தவன் எந்திரிக்கவே இல்லை, டீப் ஸ்லீப். இவன் போன சுவிட்ச் ஆஃப் பண்ண வருதுண்ணா. நல்ல நோட்டு சீட்டிங்கள கடைசி வந்தது இவனுக்கு தானே. இதோ வளர்ந்து நிற்கிறானா, இவன் மேல தான் எனக்கு ரொம்ப சந்தேகம். இவன் நம்ம மேல சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாம கேள்வி மேல கேள்வி கேட்டு நம்மளை சாவடிச்சானே. வந்தது 3 பேரு, பணத்தை அடிச்சது 3 பேருண்ணே. இவங்களுக்கு அஜித், சிம்பு, பவர் ஸ்டார் மாஸ்க் போடுறா. ஓகே சார். ஏய், அந்த டைனாசோர் வாயினை கூட்டணும் வா. சார் இவங்களான்னு பாரு. இவங்க தான் சார், இவங்களே தான் சார். நீ கிளம்பு. இவனுங்க அட்ரஸ் ப்ரூஃப்ல ஏதாவது சிம் வாங்கினீங்களாடா? ஆமாண்ணா, நான் தான் வாங்கினேன். மூளையோட ரத்த நரம்புகள் அடிபட்டு வீங்கியிருக்கு. இதனால முக்கியமா ஆக்டிவேட் ஆகிற மூளையோட நினைவுத்தன்மை அழிஞ்சு போச்சு. மெமரி முழுமையா போல. So we call it cerebral cortex damage. இஸ் தேர் எனி ஹெமரேஜ் டாக்டர்? No, slight swelling. கொஞ்சம் வீக்கம் இருக்கு. It leads to recent memory loss. 3-4 மாசத்துல நடந்த விஷயங்கள் எதுவுமே நினைவு இருக்காது. இதுக்கு முன்னாடி விஷயங்கள், இனிமே நடக்க போற விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். ஓ, According to our treatment, he should be perfectly all right within a month, doctor. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேஷண்ட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் டாக்டர்? தான் லாஸ் ஆஃப் மெமரியில் இருக்காருன்னு தெரியாதது வரைக்கும் அவருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஐ சி. Have a regular clinical checkup. தேங்க்யூ டாக்டர். My pleasure. பழனி ஆண்டவனே, எப்படிப்பானே, எப்படியாவது பதுக்கி வச்சிருக்க அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட் எங்களுக்கு செட்டில் பண்ணிட்டீங்கன்னா உன் சன்னிதானத்துக்கு நடந்தே வந்து 1000 மொட்டை போடுவோம். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு அக்பர், இன்ஷா அல்லாஹ். ஏதாவது சொல்லுங்க ரமேஷ். சொல்கிறேன் சுரேஷ். அல்லா, அந்த அமௌண்ட்டு மட்டும் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நானும் சுரேஷும் மறக்காம சவுதியில் இருக்கிற உன் மக்காவுக்கு பாத யாத்திரையாவே நடந்து வர. அல்லா, ஏய், அவனுங்களை போய் கூப்பிடு. எங்களை நேசிக்கின்ற நல்ல பரம தகப்பனே, தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலே தேவனை ஸ்துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே. போத்திருக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவே, பரம பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே, உன் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம், ஜெபிக்கிறோம் உன் ஆண்டவரே. காலடியில் மன்றாடி கேட்கின்றோம். அந்த அமௌண்ட் மட்டும் எங்களுக்கு கிடைத்து விட்டால் அந்த நல்ல செய்தியோட நட்சதி பெருவிழாக்கு வருகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஹalleluya. ரிப ரிப ரிப்பா சலமன் பாப்பே, இயேசுவிடம் கேப்பியா ஆண்டவரே. ஹalleluya. ஏய், அண்ணன் கூப்பிடுறாரு. யார் அந்த நொண்ணே? ரமேஷ், சுரேஷ், என்ன கர்த்தரை கூப்பிட்டா காட்டு முனீஸ்வரர் வந்து நிற்கிறாரு? வணக்கண்ணா. குடும்பத்தில் பிரச்சனை குலதெய்வம் கோயிலில் போய் கும்பிடுவாங்க. நீங்க என்ன 2 பேரும் 3 சாமியை ஊந்து கும்பிடுறீங்க? என்னடா பிரச்சனை? இங்க இருந்து எப்படியாவது வெளியே போயிட்டா போதும். நீங்க என்னடா பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? ஜாதி கலவரம், அட்டம் ரேப்பா? நான் ஒரு தடவை கூட அட்டன் பண்ணதே இல்லைண்ணே. அரசியல் பேசி உள்ள வந்துட்டீங்களா? அரிசின்னா வேலைன்னே எங்களுக்கு தெரியாது. நாங்க எங்க அரசியல் பேச போறோம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. கார்ல போட்டோ வச்சோம், அதுக்கு பிடிச்சி உள்ள போட்டாங்க. கார்ல பாம் வச்சா தாண்டா இங்க புடிச்சிட்டு வருவானுங்க. வெறும் போட்டோ இல்லைண்ணே, ஆ? டக்கர் போட்டோ. டக்கர் போட்டோவா? அது எதுக்கு அங்க வச்சா? அதுக்கு தான். தெரியாதுமே நடிக்காதீங்க. எவ்வளவு காம்பவுண்ட் டிகிரி வச்சிருப்பீங்க? நீங்க பார்க்காததான் மகாநதி. லேட்டாக புரியணும். அவருக்கு ஒரு போட்டோ வேணும் போல. மாமா பசங்களாடா நீங்க? சுரேஷ், ரமேஷ், they called uncles. அண்ணா, இந்த வேலை எங்களுக்காக நாங்கள் பார்க்கலண்ணே. பண்றது ஃப்ராடு தானா? இதுல என்னடா ஃபிளாஷ்பேக்கு? நிஜமானே, நட்புக்காகத்தான் நாங்கள் அந்த வேலையை பார்த்தோம். பரவாயில்ல ஃபீல் பண்றாரு. நட்புக்காக? ஆமாண்ணே, எங்க ஃப்ரெண்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு. அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக நானும் என் நண்பன் ரமேஷும் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தர் காலில் விழுந்து கெஞ்சினோம், கதறலாம்.
யாருமே எங்களை மதிக்கல. அந்த குழந்தைய காப்பாத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்க கார்ல போட்டோ வச்சோம். அப்படி போலீஸ் பிடிச்சி உள்ள போட்டுருச்சு. உங்களை பார்க்க ரபடி வேஷத்துல இருக்க மகாநதி சங்கர் மாதிரியே இருக்கீங்க. நீங்க தான் இந்த ரோபோ சங்கரை காப்பாத்துறீங்க. சங்கர் மகாநதிய எந்திரி. இப்படி நட்புக்காக மானத்தை இழந்து மாமா வேலை பார்த்தவங்கள இப்பதான் நான் பார்க்கிறேன். உங்களை மாதிரி ஒரு நட்பை இனி இந்த உலகம் சந்திக்கவே தளபதி அந்த போனுக்குள்ள. ஹலோ சொல்லுங்க. ஐயோ லாயர், நமக்கு வேண்டியப்பட்ட பசங்க உடனே வெளியே வரணும். என் சொத்து பத்தி அழிஞ்சா கூட பரவாயில்லையா, அவங்க 2 பேரும் வெளியே வரணும். என்ன கேஸ்ன்னு சொல்லுங்க, ஃபைல் பண்ணிடுவான். அல்லாதீங்க தலைவரே, விஷயத்துக்கு வாங்க. நட்புக்காக மாமா வேலை பார்த்துட்டு உள்ள வந்துட்டானுங்க. தலைவரே, நீங்க சொன்னது ஒன்றும் புரியல, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. யோ, நட்புக்காக மாமா வேலை பார்த்துட்டு உள்ள வந்துட்டானுங்க. மானத்தை ஹை ஸ்பீட்ல பறக்க விட்டார் ரமேஷ். உங்க பேர் என்ன? சிவாஜி. என்ன பண்றீங்க? கால் டாக்ஸி டிரைவராக இருக்கு. கூட யார் இருக்காங்க? அக்காவோட பொண்ணு. எங்க தங்கி இருக்கீங்க? பாண்டிச்சேரி பீச் சைடு, ரூரோமன் ஸ்ட்ரீட். ஓ, இந்தாங்க நீங்க எடுத்துக்க வேண்டிய டேப்லெட்ஸ். எனக்கு என்னாச்சு டாக்டர்? டோன்ட் வரி சிவாஜி, இட்ஸ் அ மைனர் ஆக்சிடென்ட். யூ வில் பி ஆல் ரைட். உங்கள் ஃபுட்டில் கீரை வகைகள் நீங்கள் நிறைய எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கம்பல்சரி சாப்பிடணும். வீக்லி ஒன்ஸ் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் செக் பண்ணணும். ஓகே டாக்டர். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சிவாஜி. ஆமாம், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னீங்க? கால் டாக்ஸி டிரைவராக இருக்கு. யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் சிவாஜி. இதாங்க உங்கள் கீ. தேங்க்யூ டாக்டர். சரியான மெமரி லாஸ் ஆப்பம் போல இருக்கு. எவன்டா என் காரில் ஸ்டிக்கர் ஓட்டுனது? கார் தானே? எங்கப்பா போன? ஒரு ஃபோன் கூட இல்லாம உன்னை பார்க்காம எவ்வளவு தவிச்சு போயிட்டா தெரியுமா? ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஏன், என்னாச்சு உனக்கு? ஃபீவர் இருக்கா? ஏப்பா உனக்கு ஃபீவர்னா நாங்கெல்லாம் பார்த்துக்க மாட்டோமா? நாங்க என்ன உன்னை வேற ஒரு அளவா பார்க்குறோம்? சரி வா, முதல்ல வந்து சாப்பிடு. ரூமுக்கு போகிறேன், கஞ்சி மட்டும் கொடுத்து அனுப்பு. சரி, ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் பாப்பாட்ட கொடுத்து அனுப்புறேன். ஹாய் குட்டி. எங்க மாமா போயிட்ட நீ? ம், நான் உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண தெரியுமா? சாரி குட்டி, ஃபோனை தொலைச்சிட்டேன். இந்தா. நேத்திக்கு அந்த அக்கா வந்தது. ம், எந்தக்கா? அதான் இளையராஜா மியூசிக் கேட்குமே அந்த அக்கா. இளையராஜா மியூசிக்கா? ம், இன்னும் வளர்ற? அது வந்து நீ எங்கன்னு கேட்டது. நான் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல.